ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய சிறுகதை ஜெயிக்க முடியாத நிமிடங்கள். ஏழை கிராமத்து மனிதன் அவன். தனக்கு துரோகம் செய்த மனைவியை கொன்றுவிட்டு போலீஸில் சரணடைகிறான். அவனை விசாரித்த அந்த போலீஸ் அதிகாரியின் திடுக்கிட வைத்த அந்த சம்பவம் என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஜெயிக்க முடியாத நிமிஷங்கள். அந்த கிராமத்து அதிகாலை கொஞ்சம் அதிர்ச்சியோடு விடிந்தது. கலப்பையை தோளில் சுமந்து உழவு மாடுகளை வயலுக்கு கூட்டிக் கொண்டு மெதுவாக நடை போட்டு கொண்டிருந்த முண்டாசு கட்டிய வெற்றுடம்பு முனியன்களும் குப்புசாமிகளும் விதிர்த்து போய் நின்றார்கள். வெளியே போட்டிருந்த டீக்கடை பெஞ்சுகளில் உட்கார்ந்து வாயில் டீயையும் கண்களில் தினத்தந்தி பேப்பரையும் உறிஞ்சி கொண்டிருந்த ராமசாமிகளும் கந்தப்பன்களும் இதயம் ஒரு வினாடி நின்று போக ஸ்லோ மோஷனில் எழுந்து நின்றார்கள். வாட்டர் டேங்கிக்கு கீழே குழாயடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த மாராத்தாள்களும் பொன்னம்மாக்களும் கண்கள் நிலை குத்த முகம் 3 நாள் பிரேதமாய் வெளுத்து போக வாய்களை திறந்து ஸ்பஷ்டமாக வீலிட்டார்கள். தங்கசாமி யாரையும் பொருட்படுத்தாமல் நேர் பார்வையோடு வியர்த்து போன வெற்றுடம்போடு நடந்து கொண்டிருந்தான். வலது கையின் பிடியில் குங்குமத்தை அப்பின மாதிரி இரத்த அரிவாள், இடது கையில் அவனுடைய மனைவி கண்ணம்மாவின் வெட்டுண்ட தலை. அப்பொழுதுதான் வெட்டியிருக்க வேண்டும். இரத்தம் துளி துளியாய் தயங்கி தயங்கி சொட்டியது. வெட்டுப்பட்ட போது அலறியிருந்த வாய் மாதிரி அப்படியே உறைந்து போயிருந்தது. கண்கள் அரை சொருகலாய் சொருகி வெள்ளை படலம் மட்டும் தெரிந்தது. அடர்த்தியான முடியை ஆவேசமாய் சுழற்றி பிடித்திருந்த பிடியில் கண்ணம்மாவின் தலை லேசாக ஆடியது. கழுத்தில் வெட்டுப்பட்ட இரத்த குழாய்கள் துண்டு துண்டான சிவப்பு ரிப்பன்களாய் கழுத்துக்கு கீழே வெளியே தொங்கின. தங்கசாமி வழிகிற வியர்வியோடு மேட்டு தெருவில் நுழைந்து தெருவின் கோடியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனை குறிவைத்து நடந்தான். தெருவின் 2 பக்கமும் ஓட்டு வீடுகள். வாசல் பெருக்கி நீர் தெளித்து கொண்டிருந்த போன வருடம் புஷ்பவதியான பெண்கள் தண்ணீர் பக்கெட்டுகளை டனார் என்று கீழே போட்டுவிட்டு ஆத்தா என்று வீட்டுக்குள்ளே ஓடினார்கள். அந்த ஆத்தாக்கள் வெளியே வந்து ஹக் என்று அதிர்ந்து நெஞ்சு கூட்டை கையில் பற்றி கொண்டார்கள். தெரியாமல் போன பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் புழக்கடை வழியாய் ஓடி போய் நடுங்குகிற தொண்டையோடு அவசர குரல் கொடுத்தார்கள். யக்கோ மாதவாக்கோ, குளத்து தெரு தங்கச்சாமி தம் பெண்டாட்டி கண்ணம்மாவோட தலையை சீவி கையில் வச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வரான், வந்து அந்த அக்கிரமத்தை பாருக்கோ. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஒரு சின்ன கும்பல் பய பார்வையோடு தொண்டை எச்சிலை விழுங்கியபடி நின்றது. தங்கச்சாமி இன்னமும் நேர் பார்வையோடு நடந்து கொண்டிருந்தான். கண்ணம்மாவின் தலை ரத்தம் சொட்டுவதை நிறுத்தி இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றபடி வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்த அந்த கெச்சலான கான்ஸ்டபிள் தங்கசாமி வருகிற கோலத்தை பார்த்ததும் கையில் இருந்த வெற்றிலையை தவறவிட்டார். இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்கிறாரா? கரகரத்த குரலில் கேட்டுக்கொண்டே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான் தங்கசாமி. கண்ணம்மாவின் தலையை அப்படியும் இப்படியும் ஆட்டினான். டெலிஃபோனில் யாரோடோ பேசி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் ரிசீவரை தட்டென்று வைத்துவிட்டு எழுந்தார். தங்கசாமி புன்னகை செய்தான். முகத்தில் சின்ன சின்ன பொட்டுக்களாய் தெரித்திருந்த ரத்தம் உலர்ந்து போயிருந்தது. ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த கசுமாலம் பிடிச்சவளுடைய தலையையும் அருவாளையும் எங்கேயா வைக்கிறது? இப்படி மேஜை மேலே வைக்கட்டுங்களா? கேட்டுக்கொண்டே அந்த தலையையும் அரிவாளையும் அந்த மேஜையின் மேல் வைக்க போனான். கையில் இருந்த சின்ன தடியால் அவனை தடுத்தார் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன். நில்லு நில்லு, உன் பேர் என்ன? தங்கசாமிங்க. எந்த ஊர்? இதே கிராமந்தாங்க. இவன் என் பொண்டாட்டி கண்ணம்மா. முண்டம் வீட்டில் கிடக்குது, தலையை மட்டும் கொண்டாந்துருக்கேன். இதுக்காக கொன்ன? எனக்கு துரோகம் பண்ணுனாயா? நான் வீட்டில் இருக்கிறப்பவே அடுத்த வீட்டு அம்மனியோட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொழக்கடை பக்கமாக போய் பம்பு நாயக்கர் தோட்டத்தில் வேலை செய்கிற நாச்சிய பொண்ணுக்கு முந்தான விரிச்சிட்டு இருந்தா. அப்படியே இழுத்துட்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு நீ எல்லாம் பொம்பளையான்னு மூஞ்சி நிறைய காரி துப்பி இந்த வீச்சரிவாளை எடுத்து வீசி புட்டையா. கைக்கு தலை வந்துருச்சியா. காக்கி யூனிஃபார்முக்குள் இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் இதயம் ஐஸ் வாட்டருக்குள் முக்கி எடுத்த ஜெல்லீர் என்றது.
எப்போ நடந்துச்சு இது? இப்போத்தாயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. அந்த நாச்சிய பொண்ணையும் கொன்னுட்டியா? அவனை எதுக்கோசரம் கொல்லணும்? ஆம்பளை எப்படி வேணுனாலும் இருப்பாயா? கோழி இடம் கொடுத்தா தானே சேவல் மேலே ஏறி மிதிக்கும். தப்பு பண்ணவ ஏன் பொண்டாட்டி, அவளைத்தான் தண்டிக்கணும். தண்டிச்சிட்டேயா கான்ஸ்டபிள் என்றார் ஜெகதீசன். கான்ஸ்டபிள் நகர்ந்து வந்தார். அந்த பெண்ணுடைய ஹெட்டையும் அறிவாளையும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஆளை உள்ள தள்ளு. அந்த பொண்ணோட உடம்பை முதல்ல சீஸ் பண்ணணும். ஒரு சில நிமிடங்கள் ரத்தம் பிசு பிசுத்த கையை ஒன்றோடு ஒன்று வைத்து தேய்த்து கொண்டே லாக்கப்புக்குள் போனான் தங்கசாமி. வாசலில் நின்றிருந்த ஜீப்புக்கு போனார் இன்ஸ்பெக்டர். மனதில் பிரமிப்பு ஓடியது. இவ்வளவு துணிச்சலாய் ஒருத்தன் கொலை செய்வானா? மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் ஸ்டேஷனுக்கு வந்தபோது தங்கச்சாமி லாக்கப் கம்பிகளுக்குள் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். முகத்தில் முன்பு இருந்த ஆவேசம் செத்து போயிருந்தது. விழியோரம் நீர் வழிந்திருந்தது. நெஞ்சை துருத்தி சிரமமாய் பெருமூச்சு விட்டான். நாற்காலியில் உட்கார போன இன்ஸ்பெக்டர் ஜெகதீசனை கூப்பிட்டான். ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. என்ன? அவனை நோக்கி நடந்தார் ஜெகதீசன். கொஞ்சம் அதட்டலான குரலில் கேட்டார். என்ன ஐயா? விசும்பி விட்டு கேட்டான். என்னைய தூக்கில் போட்டுருவாங்களா இல்லை ஜெயிலில் போடுவாங்களா? கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும். நிச்சயமாக ஆனால் விடுதலை கிடைக்காது உனக்கு. 2ல் 1 சர்வ நிச்சயம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் ஆத்திரத்தில் புத்தி கேட்டு போய் அந்த சிரிக்கையை கொன்று விட்டேனுங்க. அவன் எவன் கூடவோ போயிட்டு போகிறான்னு விட்டுருக்கணும் ஐயா. எத்தனையோ பொம்பளைங்க புருஷனுக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாலும் தனக்கு பிடிச்சமான ஒருத்தனை நினச்சி பார்த்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் நான் அப்படி ஆத்திரப்பட்டிருக்க கூடாதியா. ரொம்ப லேட்டாக உணர்ந்திருக்கேன் தங்கச்சாமி. இந்த ஞானோதயம் இனிமே பிரயோஜனப்படாது. இதையெல்லாம் கையில் அருவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து பார்த்துருக்கணும். கெட்டு போனவ கெட்டு போயிட்டா, அவளை வெட்டி போட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? உனக்கும் பொஞ்சாதிக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இப்போ பாரு, ஊர் பூரா தெரிஞ்சிடுச்சே. பேப்பர்காரன் ஃபோட்டோவோட புட்டு புட்டு போட போகிறானே. அவமானமெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது பாரு. இதெல்லாம் என் புத்திக்கு அப்போ தோணலையே ஐயா. கொலை செய்கிறதுக்கு காரணமே இந்த ஆத்திரம்தான். ஒரு செகண்டு தான் அந்த ஆவேசம் வரும். அதை முழுங்கிக்கிற மனோபக்குவம் வரணும். உன் பொண்டாட்டியோட நடத்தை சரியில்லைன்னு நீ நினச்சா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவளை தள்ளி வச்சிருக்கணும். விவாகரத்து வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க. ஒடுக்கமான இன்னொருத்தி கூட வாழ்க்கை நடத்திட்டு போ. அதை விட்டுட்டு பொண்டாட்டி சோரம் போயிட்டான உடனே ஏதோ உலகமே அதிர்ந்து தலையில் விழுந்த மாதிரி பதறிக்கிட்டு அவளை கொன்னுபிட்டு தூக்குக்கோ ஜெயிலுக்கோ போகிறதால என்ன பிரயோஜனம்? ஐயா, நீங்கள் சொன்னது ரொம்ப வாஸ்தவமான பேச்சுங்க. இந்த லாக்காப்பில் கம்பிக்குள்ளக்குள்ளே பின்னாடி 1 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியலையே ஐயா. இனிமேல் நான் எப்படி 10 வருஷம் 12 வருஷம்னு ஜெயிலில் இருக்க போகிறேன்? இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் சிரித்தார். பயப்படாது தங்கச்சாமி. ஜெயில் வாசம் போக போக பழக்கமாயிடும். உன்ன மாதிரியான கிராமத்து ஆசாமிக்கெல்லாம் இந்த ஆத்திரம் குறைஞ்சாதான் கொலைகளை விழாமல் இருக்கும். படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். பொண்டாட்டி மோசமானவன்னு தெரிஞ்சா படித்தவன் விவாகரத்து கேட்பான், படிக்காதவன் பெண்டாட்டியோட தலையை கேட்பான். ஆத்திரம் கண்ணை மறைக்கிறப்ப விவேகம் ஜன்னலை சாத்திக்கும் அப்படிங்கிற பழமொழி உன்னோட விஷயத்தில் சரியாக போயிடுச்சு தங்கச்சாமி. தங்கச்சாமி முகத்தில் பட்டென்று அரைந்து கொண்டு அழுதான். இதோ பார், இப்படியெல்லாம் அழுதுட்டு இருக்கக்கூடாது. பேசாமல் போய் அந்த திட்டில் படு. கொஞ்ச நேரம் கழித்து சோறு கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் நாற்காலிக்கு திரும்பினார். அன்றைய ராத்திரி 2 மணி. உடம்பை குறுக்கி கொண்டு லாக்கப் திட்டில் படுத்திருந்த தங்கச்சாமி ஸ்டேஷனில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து உட்கார்ந்தார். ஸ்டேஷன் பூராவும் மங்கலான வெளிச்சம். வாசலில் அந்த ஜீப் நின்றிருக்க கட்டின கைலியோடும் முழு கை ஷாட்டோடும் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் இறங்கி கொண்டிருந்தார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து லாக்கப்பை நோக்கி மெதுவாக வந்தார். அடுத்த வினாடி கான்ஸ்டபிள் லாக்கப் பூட்டின் வாயை சாத்தினார். தங்கச்சாமி அதிர்ச்சியோடு எழுந்தான். ஐயா! இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் அவனை ஏறிட்டார். மெல்லிய குரலில் சொன்னார். முகம் இறுகி போயிருந்தது. எனக்கும் ஒரு மனைவி இருந்தாள். ஐயா!
புரியாமல் அவரை பார்த்தான். அவர் சொன்னார், அந்த ஆவேசம் எனக்கும் வந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நீ அறிவாள், என்னோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் துப்பாக்கி, அவ்வளவுதான். தங்கச்சாமி பக்கத்தில் உட்கார்ந்தார் ஜெகதீசன். யாருமே எதிர்பார்க்காத மிகவும் சோகமான ஒரு முடிவு இது. நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு எல்லாமே இதை ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.